if 2 is to 3 and 4 is to are equivalent ratios, then the missing term. So ரொம்ப easy தான். நம்ம 2 into 2. 2 into 2 is 4 னா அப்ப 3 into 2 என்ன வரணும்? இங்க 6 வரணும். So answer is A1. Right? Next, an equivalent ratio of 4 is to 7. So number 4 is to 7. இப்போ 1 is to 3யும் இதுவும் equivalent ratioவா இருக்காது. ஏன்னா நம்ம இது காமன் ஃபேக்டரே கிடையாது. இப்போ 4 into 2 போட்டோம்னா இங்க 8 வருது. ஆனா 7 into 2 போட்டோம்னா இங்க என்ன வரணும்? 14 வரணும். அப்போ equivalent ratio கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 14 and 8 கொடுத்திருக்காங்க. So 7 and 8 நமக்கு காமன் டேர்ம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம 4 மல்டிப்ளைட் பை 3 போட்டோம்னா என்ன வரும்? 12 வரும். அதே மாதிரி 7 மல்டிப்ளைட் பை 3 போட்டோம்னா என்ன வரும்? 21. The answer is 21. That is 4 is to 7. இங்க மல்டிப்ளைட் பை 3 ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்கணும். 4 3s are 12 and 7 3s are 21. மத்த எதுவுமே நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ வராது. Which is not equivalent to 16 is to 16 by 24. இங்க நான் 11th one போடுறேன். 16 by 24 க்கு not equivalent கொடுத்திருக்காங்க. இப்போ A செக் பண்ணலாம். 6 by 9. 6 by 9. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு போட்டுக்கிட்டு நம்ம அப்படியும் போடலாம். ஸோ 16 by 24 நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆல கேன்சல் பண்ணலாமா? 4 4s are 16 or 8ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகே, 2 8s are 16, 3 8s are 24. இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னது? 2 by 3. ரைட்? 2 by 3. 2 by 3 தான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ நம்ம 2 multiplied by 3, 3 multiplied by 3 போட்டோம்னா என்ன வரும்? 6 by 9. அப்போ இது வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். நெக்ஸ்ட், இதுவே 2 by 3 இருக்கு. நம்ம இங்க 18 இருக்கு. அப்போ என்ன 6 போடலாம். multiplied by 6 போட்டோம்னா என்ன வரும்? 6 2s are 12, 6 3s are 18. ஸோ இதுவும் கரெக்ட். இதுவும் ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 10 by 15 வருமான்னு பார்க்கலாமா? ஸோ இங்க 2 by 3 multiplied by 5 போடுறேன். அதே மாதிரி இங்க multiplied by 5 போட்டா என்ன வரும் பாருங்க? 5 2s are 10, 3 5s are 15. அப்போ இதுவும் ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். இப்போ 2 by 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 20 by 28 இருக்கு. ரைட்? இப்போ 2 into 10 மல்டிப்ளை பண்ணா 20 வரும். 3 into 10 மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரணும்? 30 தான் வரணும். ஆமாதானே? ஸோ this is not the equivalent fraction. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? which is not தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் 12th one போடலாம். 1600 is divided among A and B in the ratio 3:5. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 3:5 போட்டோம்னா ஈக்குவல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 3:5 is 3 plus 5, that is equal to 8 equal parts. 8 equal partsல ஏவோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3 equal parts. அப்போ 3 by 8 multiplied by total எவ்வளோ? 1600. கிளியரா? ஸோ டோட்டல் பார்ட்ஸை கீழே போட்டுக்கணும். இந்த ஏவோட ஷேர் எவ்வளோ? 3. எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அப்போ திஸ் இஸ் 1 time and this is 2 time. அப்போ எவ்வளோ வரும்? 200. 3 2s are 6, 600 rupees. இப்போ நம்ம பி ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து பியோட ஷேர். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 8 multiplied by 1600. ஸோ இங்க என்ன வரும்? 2 times வரும். ஸோ 5 2s are 10 and this is 1000 rupees. 1000 rupees எங்க வருது? Answer is C. Okay.